இப்போ நீங்க இங்க பார்க்குறீங்களா, இதுதான் நான் துணி வைக்கக்கூடிய கபோர்ட். இதுல கிட்டத்தட்ட 70லேருந்து 80% மேலான துணிய நான் ரெகுலர் பேசிஸ்ல போடவே மாட்டேன். அதிலயும் நெறைய துணிய நான் சுத்தமா போட மாட்டேன்னு தெரிஞ்சாலும், என் கபோர்ட்ல அப்படியே தான் இருந்துட்டு இருக்கு. இதே கேஸ் நெறைய பேர் வீட்லயும் இருக்கும். நம்மளோட கபோர்ட்லயும் நம்ம போடாத துணியும், யூஸ் பண்ணாத விஷயங்களும் நெறைய இருந்துகிட்டே இருக்கும். துணிகளுக்கு மட்டும் கிடையாது. காலியான ஹார்லிக்ஸ் டப்பா, பிளாஸ்டிக் கவர்ன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பொருட்கள். உடைஞ்ச வாளி, உடைஞ்ச பாத்திரம்னு சொல்லிட்டு நெறைய பரணையிலயும் வச்சிருப்போம். இதுல நெறைய பேரோட வீட்ல 10, 15 வருஷமா சில பாத்திரங்கள தொட்டு கூட இருக்க மாட்டோம். ஆனா அத தூக்கியும் போடாம, அதிலிருந்து நமக்கு எந்த பயனும் வராம நம்மளோட வீட்லயே இருந்துட்டு இருக்கும். என்னைக்காவது ஒரு நாள் அது யூஸ் ஆயிரும்ன்றது தான் நம்மளோட காரணமா இருக்கும். ஆனா அதோட ஆக்சுவல் காரணம் அதெல்லாம் நம்ம தூக்கி போட்டோம்னா நம்மளுக்கு அது லாஸ் ஆன மாதிரி. ஹியூமன் பீயிங்ஸால லாஸை சீக்கிரமா ஒத்துக்க முடியாது. இதே எண்ணத்தினால தான் நிறைய இன்வெஸ்டர்ஸ் தப்பான ஸ்டாக்ஸ்ல போய் ட்ராப் ஆயிருவாங்க. அதுவும் பர்டிகுலரா அவங்களுக்கு அவங்களே கொடுக்கக்கூடிய காரணம் பிரேக் ஈவன் ஆகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ற, அதுக்கப்புறம் வெளியில வரேன்னு சொல்லுவாங்க. இந்த பிரேக் ஈவன்ன்றத பத்தி முதல்ல கேள்விப்படுறீங்கன்னா, ஒரு ஸ்டாக்கை 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க, அது நல்லா ஏறி 140, 150 வரைக்கும் நீங்க பார்த்துட்டீங்க. ஆனா அதுக்கப்புறம் திடீர்னு விழுந்து 80, 85 ஆயிருச்சுன்னா இப்போ நம்மளுக்கு என்ன தோணும்? இது நல்லா ஏறின ஸ்டாக் தான், எப்படியா இருந்தாலும் வெளியில வந்துடும், 100க்காவது வரட்டும் நம்ம வெளியில வரோம்னு சொல்றோம்ல. அதாவது நஷ்டத்துல இருந்து வாங்கின விலைக்கே வெளியில இருந்ததுக்கு அப்புறம் நான் வெளியில வரேன்னு யோசிக்கிறது தான் இந்த பிரேக் ஈவன் மைண்ட் செட்னு சொல்லுவாங்க. இந்த பிரேக் ஈவன் இருக்குல்ல, அதை விட ஒரு பெரிய வெல்த் கில்லரே இருக்க முடியாது. இன்ஃபேக்ட் நீங்க டெட் ஸ்டாக்ஸ்ல மாட்டிருந்தீங்கன்னா, இங்க டெட் ஸ்டாக்னு சொல்லும்போது பிரைஸ் விழுந்த ஸ்டாக் மட்டும் கிடையாது. டெட் ஸ்டாக்னு சொல்லிட்டு தனி டெஃபினேஷன் இருக்கு. அது என்னன்றதையும் இன்னும் கொஞ்ச நேரத்துல போகும். அந்த மாதிரி ஸ்டாக்ல மாட்டினீங்கன்னா உங்களோட போர்ட்ஃபோலியோவே நீங்க கொள்ற மாதிரி தான். இந்த ட்ராப்பை சிம்பிளா எப்படி ஃபிக்ஸ் பண்றது, எப்படி ஐடென்டிஃபை பண்றதுன்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் டீடைலா பார்ப்போம். வணக்கம், என் பேர் பூசன். இந்த சேனல் ஃபினான்ஸ் பூசன். ஒரு தப்பான ஸ்டாக்ல மாட்டி நஷ்டமே அடைஞ்சிருந்தாலும் அந்த லாஸை புக் பண்ணாம நம்ம இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம், லாஸஸை நம்ம பிரெயினால ஈஸியா ஏத்துக்க முடியாது. ஒரு ஸ்டாக்ல நல்ல லாபம் பார்த்தா ஒரு சந்தோஷம் வந்திருக்கும்ல, அதே ஸ்டாக்ல அதே அளவு நஷ்டம் அடைஞ்சிருந்தோம்னா இதுல இருந்து வரக்கூடிய எமோஷன் 2 மடங்கு பெயின்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி தான் ஹியூமன் பிரெயின் நேச்சுரலாவே ஹார்ட்வேரா இருக்கு. அது மட்டும் இல்லாம லாஸை நம்ம புக் பண்றோம்னா நம்ம ஃபெயிலியரை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம்ன்ற மாதிரி ஆயிடும். அதுவும் நிறைய பேரால ஒத்துக்க முடியாது. ஆனா ஆக்சுவல் உண்மை என்ன, லாஸ்ன்றது ஆல்ரெடி நடந்துச்சு. இந்த பாயிண்ட்ல நம்ம போர்ட்ஃபோலியோ எப்படி இருக்குன்றது தான் பார்க்கணுமே தவிர, நான் முன்னாடி இந்த விலை கொடுத்து வாங்கியிருக்கேன், அதனால அது எப்படி அந்த விலைக்கு வந்தாகணும்னு சொல்லிட்டு நம்மளே ஏமாத்தி கூட. இப்போ இந்த பாயிண்ட்ல இருக்க ரியாலிட்டி அக்செப்ட் பண்ணோம்னா நம்மளோட போர்ட்ஃபோலியோ பெட்டரா இருக்கும். அதிலும் பர்டிகுலரா நிறைய பேர்கிட்ட டெட் ஸ்டாக்ஸ் இருக்கும். டெட் ஸ்டாக்னு சொல்லும்போது அதோட விலை விழுறது மட்டும் டெட் ஸ்டாக் கிடையாது. அதோட பிசினஸ் ஃபண்டமெண்டல்ஸே மோசமா இருக்கும். அது இப்போ இருக்க இடத்துல இருந்து அதால ரிகவரே ஆக முடியாது. அதாவது நியர் ஃபியூச்சருக்கு ரிகவரி கண்ணுக்கே தெரியாம இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு டெட் ஸ்டாக்ல சில பர்டிகுலர் சைன்ஸ் இருக்கும். முக்கியமான சைன், அதோட ரெவென்யூவும் ப்ராஃபிட்ஸும் தொடர்ந்து குறைஞ்சிக்கிட்டே வந்துட்டு இருக்கும். பல வருஷமா இந்த மாதிரி குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ரெண்டாவது, அந்த கம்பெனியோட கடன்கள் அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கும். அதை சால்வ் பண்றதுக்கு எந்த சொல்யூஷனும் கண்ணு கட்டின தூரத்துல இருக்காது. மூணாவது, மேனேஜ்மெண்ட் தப்பான டிசிஷன் எடுத்திருப்பாங்க, இல்ல தப்பான ஆக்டிவிட்டீஸ்ல இன்வால்வ் இருப்பாங்க, இல்ல ஃப்ராட் ஆக்டிவிட்டி ஏதாவது நடந்திருக்கும். நாலாவது, அந்த பிசினஸ் அதோட காம்படிட்டிவ் எட்ஜை இழந்திருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்டாக் எடுக்கிறேன், வோடஃபோன் ஐடியா. இந்த வீடியோல ரெஃபரன்ஸ்க்காக சில ஸ்டாக் பேரை யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அது எல்லாமே உதாரணத்துக்கு மட்டும்தான், எதுவுமே இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸோ ரெக்கமெண்டேஷனோ கிடையாது. நீங்க இன்வெஸ்ட் பண்ண போறீங்கன்னா ப்ராப்பரா ரிசர்ச் பண்ணிட்டு உங்களோட டிசிஷன் எடுத்துக்கோங்க. இந்த வோடஃபோன் ஐடியான்றது ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் மத்தியில ரொம்ப பாப்புலரான பேருனே சொல்லலாம். இப்போ டெட் ஸ்டாக்கு சில கண்டிஷன்ஸ் பார்த்திருந்தோம். ரெவென்யூவும் ப்ராஃபிட்டும் தொடர்ந்து விழுந்துட்டே இருக்கும்னு சொன்னோம். இங்க பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல 1000 கோடி, 2000 கோடி, 3000 கோடி இந்த ப்ராஃபிட், அதுக்கப்புறம் வெறும் நஷ்டத்துக்கு மட்டும் தான் போயிட்டு இருந்தது. அதுவும் மோசமா மாறிட்டே வருது. அடுத்து அந்த கம்பெனியோட டாப் லைனான ரெவென்யூவே பாத்தீங்கன்னாலும் கடந்த 5 வருஷமா ஒரே ரேஞ்சில தான் சுத்திட்டு இருக்கு. பெரிய growth எதுவும் இருந்ததில்ல. அடுத்தது கடன்கள் ஏறிட்டு இருக்கும். அதை கிளியர் பண்றதுக்கு பிளான் எதுவும் இருக்காதுன்னு சொல்லியிருப்போம். அதே மாதிரி இங்கேயுமே தொடர்ந்து அவங்களோட பாரோயிங்ஸ் ஏறி இருக்கிறதும் நம்மளால பார்க்க முடியுது. இன்ஃபேக்ட் அவங்களோட ரிசர்வ்ஸ்மே நெகட்டிவ்ல போயிட்டே இருக்கு. அதுவும் மோசமா போயிட்டு இருக்கு. கம்பெனி அவங்களோட காம்படிட்டிவ் அட்வான்டேஜும் கம்ப்ளீட்டா இழந்துட்டாங்க. ஜியோவும் மேட்டலும் மார்க்கெட் ஷேரை பெருசா சிக்னிஃபிகண்டா பிடிச்சிட்டாங்க. இதுக்கு அந்த கம்பெனியோட புவர் மேனேஜ்மெண்ட் டிசிஷன்ஸ்னு சொல்லலாம். இதெல்லாம் இருந்தும் நிறைய இன்வெஸ்டர்ஸ் அவங்களுக்கு அவங்களே பாசிட்டிவா நிறைய காரணங்கள் கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு காலத்துல 5G வந்ததுன்னா எல்லாம் சரியாயிடும் அவங்களுக்கே சொல்லிட்டாங்க. அடுத்து கவர்மெண்ட் கடனை தள்ளுபடி பண்ணிடும், இல்ல அவங்களோட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வித்து அதுல ஒரு லாபம் வந்ததுன்னு சொல்லிட்டு என்னென்ன சின்ன நல்ல நியூஸ் கிடைக்குதோ அது எல்லாத்தையுமே எடுத்து அதை வச்சு இந்த ஸ்டாக் எப்படியும் ஏறிடும்னு சொல்லிட்டு அது கூடயே டிராவல் பண்ணிட்டு இருப்பாங்க. இது வோடஃபோன் ஐடியாக்கு மட்டும் கிடையாது. நிறைய பிசினஸஸ் டெட் ஸ்டாக்காவே மாட்டிருக்கும். இன்ஃபேக்ட் உங்களோட போர்ட்ஃபோலியோலும் அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். அப்படி ஏதாவது இருந்ததுன்னா அதை கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. எந்த ஸ்டாக்ல ரொம்ப நாள் மாட்டிருந்தீங்கன்னு சொல்லுங்க. அது மத்தவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது இப்போ விழுந்திருந்தாலும் நான் வாங்கின விலைக்கு எப்படியா இருந்தாலும் வந்துதான் ஆகும். அது வரைக்கும் நான் ஹோல்ட் பண்ணிட்டு இருப்பேன். வந்ததுக்கு அப்புறம் விற்பேன்னு சொல்றோம்ல, இதுதான் சங்க் காஸ்ட் ஃபேலசின்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு விஷயத்துல நம்மளோட டைமையும் எஃபர்ட்டையும் போட்டு அதிகமா ஸ்பெண்ட் பண்ணிட்டோம்னா அது தப்பான விஷயம் தெரிஞ்சாலும் அதுல இருந்து வெளியில வராம மாட்டிட்டு இருப்போம். இதுதான் சங்க் காஸ்ட். இது நம்ம ரியல் லைஃப்லயே நிறைய விஷயத்தை கூட நம்மளால ரிலேட் பண்ண முடியும். ஒரு இன்வெஸ்டரா நமக்கு எப்பவுமே ஞாபகத்துல இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான டேபிள்னா இதுதான் சொல்லுவேன். இன்ஃபேக்ட் இதை ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம ஒரு ஸ்டாக்ல நஷ்டப்பட்டிருக்கோம்னா அது அங்க இருந்து மறுபடியும் நம்ம வாங்கின விலைக்கே வரணும்னா அது எவ்வளவு பர்சன்டேஜ் ஏறணும்ன்றதா இந்த டேபிள் சொல்லுது. அதாவது ஒரு ஸ்டாக் 30% கீழே விழுந்ததுன்னா அது மறுபடியும் 43% ஏறினாதான் நீங்க வாங்கின விலைக்கே அது வந்து சேரும். அதை இன்னும் கிளியரா புரிஞ்சுக்கணும். இந்த 50% எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்டாக்கை 100 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க.
இப்போ அது 50% விழுந்ததுன்னா என்ன ஆகும்? 50 ரூபாவா மாறி இருக்கும். இந்த 50 ரூபாயிலிருந்து மறுபடியும் 100 ரூபாய்க்கு போகணும்னா அது டபுள் ஆயிருக்கணும். அதாவது 100% ரிட்டர்ன் கொடுத்துருக்கணும். ஸோ 50% விழுந்ததுன்னா 100% ஏறுற மாதிரி இருக்கும். இப்போ மறுபடியும் வோடஃபோன் ஐடியாவே எடுத்துக்கோங்க. ஏதோ ஒரு பாயிண்ட்ல வாங்கியிருக்கீங்க, அங்கிருந்து 60% விழுந்திருக்கு. ஆனா நீங்க வாங்கும்போது என்ன யோசிச்சிருப்பீங்க? அது ஆல்ரெடி பயங்கரமா விழுந்திருக்கு, இங்கிருந்து விழுறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு யோசிச்சீங்க. ஆனா மறுபடியும் 60% விழுந்திருக்கு. இப்போ இந்த இடத்துல இருந்து அது மறுபடியும் வாங்கின விலைக்கே வரணும்னா 150% மேல போகணும். ஒரு நல்ல பிசினஸ் ஆவரேஜா 15% ரேட்ல வருஷம் காம்பவுண்ட் ஆயிட்டே வரும். இப்போ 150% போனோம்னா யோசிச்சு பாருங்க, எவ்வளவு வருஷம் அது கூட டிராவல் பண்ணணும். அவ்வளவு வருஷம் டிராவல் பண்ணாலும் பிரேக் ஈவன் தான் ஆயிருக்கும். ஸோ எவ்வளவு அதிகமா நஷ்டப்பட்டு உங்களோட போர்ட்ஃபோலியோல வச்சிட்டு இருக்கீங்களோ அது அங்கிருந்து மறுபடியும் ரெக்கவர் ஆகி நீங்க வாங்கின விலைக்கே வரதுக்கு பல வருஷங்கள் ஆயிட்டே வரும். இன்ஃபேக்ட் அது கடைசி வரைக்கும் பிரேக் ஈவன் ஆகாமலே இருக்கலாம். ஆக்சுவலா இந்த லூசிங் ஸ்டாக்ஸை ஹோல்ட் பண்ணிட்டே இருக்கிறதுனால நம்ம நினைக்கிறத விட நம்ம அதிகமா நஷ்டப்படுறோம். அது எப்படின்றது தெளிவா புரிஞ்சுக்கிறது என் போர்ட்ஃபோலியோல இருந்தே உதாரணத்தை எடுத்துப்போம். என் போர்ட்ஃபோலியோல இருக்கிறதுல அதிக நஷ்டத்தில் இருக்கிறது இந்த தீபக் நைட்ரேட்ன்ற ஸ்டாக். இதுல எவ்வளவு நாளா இன்வெஸ்டடா இருக்குன்னு புரிஞ்சுக்கணும்னா அதோட பிரேக் டவுனை போய் பார்க்கலாம். பிரேக் டவுனை கிளிக் பண்ணோம்னா எப்பெல்லாம் என்னென்ன ஸ்டாக் எவ்வளவு குவான்டிட்டி வாங்கணும்னு பார்க்க முடியும். முதல்ல 2023 இதை வாங்க ஆரம்பிச்சிருக்கேன். அது தொடர்ந்து வாங்கிட்டும் வந்துட்டு இருக்கேன். இப்போ இந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு பதிலா இதே டிரான்சாக்ஷன்ஸை நிஃப்டில நான் பண்ணியிருந்தேன்னா என்ன ஆகும்னு பார்க்கணும்னா இதை காப்பி பேஸ்ட் பண்ணி நிஃப்டி கூட கம்பேர் பண்ணி பார்ப்போம். இந்த ஸ்டாக்ல மட்டும் கிட்டத்தட்ட 93,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். அதுல 9,000க்கும் மேல எனக்கு நஷ்டமாயிருக்கு. அதுக்கு பதிலா சிம்பிளா இந்த ஸ்டாக் வாங்குற நேரத்துல அதுக்கு ஆல்டர்னேட்டிவா நிஃப்டியை வாங்கிட்டு வந்துட்டு இருந்தேன்னா, நிஃப்டி பீஸோ இல்ல நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்டோ ஏதோ வாங்கியிருந்தேன்னா கிட்டத்தட்ட 15,000க்கும் மேல எனக்கு லாபம் வந்திருக்கும். இப்போ யோசிச்சு பாருங்க, இந்த 9,000 நஷ்டத்தை இந்த ஸ்டாக் முதல்ல ரெக்கவர் பண்ணும். அதை ரெக்கவர் பண்ணி அங்கிருந்து இன்னொரு 15,000க்கும் மேல லாபம் கொடுத்தாதான் நான் நிஃப்டியாவது பீட் பண்ணிருப்பேன். அதுக்காக நஷ்டத்துல இருக்க எல்லா ஸ்டாக்கையும் வித்துறணும்ன்றதுலாம் அவசியம் கிடையாது. நம்ம வச்சிருக்க பிசினஸ் ஸ்ட்ராங்கா தான் இருக்கா, நம்மளோட நரேட்டிவ் ஸ்ட்ராங்கா தான் இருக்கான்றதை கிளியரா புரிஞ்சுக்கணும். டெட் ஸ்டாக்குன்னு சில சைன்ஸ் பார்த்தோம்ல, அந்த சைன்ஸ்ல இருந்து நான் பிரேக் ஈவனுக்காக தான் ஹோல்ட் பண்றேன்னு இருந்ததுன்னா அதுதான் தப்பான ஹோல்டிங். நம்ம முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிள்ல ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் நிஃப்டி கூட கம்பேர் பண்ணிருந்தோம்ல, அப்படி கூட பண்ணாம ரொம்ப சிம்பிளா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இதே மாதிரி பிரேக் ஈவன் ட்ராப்ல ரொம்ப நாளா மாட்டிட்டு இருக்க ஏஷியன் டைல்ஸ்ன்ற ஒரு ஸ்டாக்ல 2021 போல என்ட்ரார். அவர் என்ட்ராவதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஆல்ரெடி அந்த ஸ்டாக் 50% விழுந்திருக்கு. ஸோ மார்ஜின் ஆஃப் சேஃப்டி இருக்குன்னு நினைச்சு அந்த பாயிண்ட்ல என்ட்ரார். அங்கிருந்து இன்னுமே 50-60% கீழே போயிட்டே இருக்கு. எப்பவுமே அவரு விற்க மாட்டேன், நான் வித்தாதானே எனக்கு நஷ்டம், பிரேக் ஈவன் ஆகட்டும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு மேல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் அது பிரேக் ஈவன் ஆகல. இப்போ அவர் பண்ணதே சிமுலேட் பண்ணலாமே. அவர் ஒரு பர்டிகுலர் டேட்ல பல்கா இன்வெஸ்ட் பண்ணிருப்பார்ல, அந்த டேட்டை போட்டுப்போம். செப்டம்பர் 2021 இதை வாங்குறாரு. கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருந்தாரு. அந்த ஸ்டாக்கோட பேரை போறோம், அதை நிஃப்டி 50 கூட கம்பேர் பண்ண போறோம். அவர் வாங்கின அன்னைக்கு என்ன விலையில இருந்தது ஆட்டோமேட்டிக்கா ஃபில் ஆயிருச்சு. அதே மாதிரி இன்னைக்கு அது என்ன விலையில இருக்குன்றதையும் பார்க்கறோம். ஆல்டர்னேட்டிவா நிஃப்டில போட்டிருந்தா அன்னைக்கு என்ன விலை, இன்னைக்கு என்ன விலைன்றதையும் நம்மளால பார்க்க முடியும். இப்போ இந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்றதுனால இன்னுமே 50%க்கும் மேல நஷ்டத்துல இருக்காரு. கிட்டத்தட்ட 1.5 லட்சத்துக்கும் மேல நஷ்டத்திலே தான் இருந்துட்டு இருக்கு. ஆல்டர்னேட்டிவா வெறும் நிஃப்டில போட்டிருந்தா கூட 1,21,000 ரூபாய்க்கும் மேல அவருக்கு ரிட்டர்ன் வந்திருக்கும். இது எல்லாமே அசம்ஷன்ஸ் மட்டும் தான். ஒருவேளை இது நடந்திருந்தான்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்றோமே தவிர ஃபியூச்சர்ல இதுதான் நடக்கும்னு சொல்லிட்டு எந்த கேரண்டியும் கிடையாது. ஆனா இத இப்ப க்ளோஸா பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாக் பிரேக் ஈவன் வரணும்னா, அதாவது நான் வாங்கின விலைக்கு வரணும்னாலே அது 1.5 லட்சம் ரூபாய் நஷ்டத்தை ஃபர்ஸ்ட் கவர் பண்ணணும். அங்கிருந்து 1,20,000க்கும் மேல ரிட்டர்ன் கொடுத்தாதான் நிஃப்டியை விட பெட்டரான ரிட்டர்ன். அதெல்லாம் பண்றதுக்கு பல வருஷம் ஆயிடும். நிஃப்டி அதுக்கும் மேல ரிட்டர்ன் கொடுத்து போயிருக்கும். நம்ம இன்வெஸ்ட் பண்ணது தப்பான ஸ்டாக்னு தெரிஞ்சிச்சு, ஆனா பிரேக் ஈவனுக்காக வெயிட் பண்றோம்னு சொன்னா அதை விட ஒரு பெரிய வெல்த் கில்லர் இருக்கவே முடியாது. தப்பான ஸ்டாக்னு என்னைக்கு தெரியுதோ அன்னைக்கு அதை எக்ஸிட் பண்ணிருங்க. எக்ஸிட் பண்ணி என்ன பண்ணணும்ன்றதும் இன்னும் கொஞ்ச நேரத்துல பார்ப்போம். அதுக்கு முன்னாடி உங்களோட போர்ட்ஃபோலியோல இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்க. உங்களோட போர்ட்ஃபோலியோல 20-30% மேலான நஷ்டத்துல எந்தெந்த ஸ்டாக் இருக்குன்றதை ஐடென்டிஃபை பண்ணுங்க. அதுல எந்தெந்த ஸ்டாக்லாம் டெட் ஸ்டாக்னு கண்டுபிடிங்க. அதாவது அதோட ரெவென்யூவோ ப்ராஃபிட்டோ தொடர்ந்து குறைஞ்சிட்டே இருக்கான்னு பாருங்க. இல்ல அதோட மேனேஜ்மெண்ட் ஏதாவது ஃப்ராட் தனம் பண்ணியிருந்ததுன்னா உடனே வெளில வந்துருங்க. அது சரியாயிடும் சொல்லிட்டு உங்களுக்கு நீங்களே சப்ப கட்டலாம் கட்டக்கூடாது. அதே மாதிரி அந்த ஸ்டாக்ல பிரேக் ஈவனுக்காக வெயிட் பண்றீங்கன்னா அதையுமே நோட் பண்ணுங்க. அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா நீங்க கேட்க வேண்டியது ஒரே ஒரு கேள்வி தான். இப்போ இந்த ஸ்டாக் உங்க போர்ட்ஃபோலியோலே கிடையாதுன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. இந்த பாயிண்ட்ல இதை நீங்க வாங்குவீங்களா இல்லையான்றது மட்டும் தான் கேள்வி. நீங்க வாங்க மாட்டேன்றது பதிலா இருந்ததுன்னா உடனே அந்த ஸ்டாக்ல இருந்து எக்ஸிட் பண்ணிருங்க. நல்ல ஸ்டாக், ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான ஸ்டாக் நம்மளோட போர்ட்ஃபோலியோ இருந்திருக்குன்னா அதெல்லாம் தப்பே கிடையாது. அதை ஹோல்ட் பண்றது பிரச்சனையும் கிடையாது. அதை நம்ம ஆவரேஜ் டவுன் பண்ணாலும் ப்ராப்ளம் இல்லை. சில கேசஸ்ல பிசினஸ் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் மார்க்கெட் டெம்பரரியா அதை மிஸ்பிரைஸ் பண்ணிருக்கும். அதெல்லாம் நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லலாம். அந்த மாதிரி நல்ல ஸ்டாக் எல்லாம் அவசரப்பட்டு அது பிரேக் ஈவன் ஆனதுக்கு அப்புறம் வித்தாலோ இல்ல சின்ன ப்ராஃபிட்ல உடனே வித்திருந்தீங்கனாலும் உங்களுக்கு ரெக்ரெட் கண்டிப்பா கேரண்டீடா இருக்கும். அதை பத்தி டீடைலா தெரிஞ்சுக்கணும். அதை எப்படி அவாய்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதுக்கும் டீடைலா வீடியோ போடலாம். இப்போ பேட் ஸ்டாக் ஐடென்டிஃபை பண்ணீங்க, அதை எக்ஸிட் பண்ணணும் முடிவு பண்ணீங்க. எக்ஸிட் பண்ணிட்டு என்ன பண்ணணும்னு தெரியலனா ஆக்சுவலா நம்ம வித்த உடனே வாங்கணும்னு எந்த கம்பல்ஷன் எல்லாம் கிடையாது. எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் இல்லனா சும்மா அந்த பணத்தை வச்சுக்கிறதும் தப்பு கிடையாது. ஆனால் ஆல்டர்னேட்டிவா நிஃப்டி 50 பிக்கி பேங்க் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். 10-15 வருஷத்துக்கு
மேலே ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா நிஃப்டி 50 டிஃபால்ட் டெப்ளாய்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ்லாம் கிடையாது. இந்த மாதிரி உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்கோ அதை ஸ்ட்ராட்டஜியாக யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஆல்டர்னேட்டிவாக கண் எதிர்க்க எந்த நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியும் இல்லைனா பேசிக்காக நிஃப்டி 50 மாதிரி ஒரு இண்டெக்ஸ் லைன் டெப்ளாய் பண்ணுறது தான் இந்த ஸ்ட்ராட்டஜி. 10-15 வருஷம் கழிச்சு திரும்பி பார்க்கும்போது நல்ல வேலை அதை எக்ஸிட் பண்ணி இதுலையாவது போட்டுன்றது தான் நம்மளோட ரியாக்ஷனாக இருக்கும். இந்த லாஸ் புக் பண்ணுறது மக்களுக்கு ஏன் கஷ்டமாக இருக்குன்னா, நானா வித்தாதான் அது நஷ்டம், விற்காத வரைக்கும் அது எப்படி வேணாலும் இருக்கலாம், எப்படியும் திரும்ப வரணும், நான் அதுக்கப்புறம் வித்துப்பேன், எனக்கு நஷ்டமும் இருக்காதுல்ல. இப்போ நான் வித்தேன்னா ஆக்சுவலாக என் லாஸை நான் ரியலைஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவங்களே ஏமாத்திப்பாங்க. இப்போ ஒரு நல்ல உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் ஏதோ ஒரு ஸ்டாக்ல ஒரு 10,000 ரூபாய் போட்டுறீங்க, அது நஷ்டமாகி 6,000 ரூபாய் இப்போ இருக்கு. இப்போ நீங்கள் வாங்கின வேலையெல்லாம் மறந்துடுங்க. ஆக்சுவலாக இன்னைக்கு உங்கள் போர்ட்ஃபோலியோ வேல்யூ என்ன? 6,000 ரூபாய். இப்போ ஒன்று அசியூம் பண்ணிக்கோங்க, உங்கள் போர்ட்ஃபோலியோ ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே என்ன இருக்குன்றதை உங்களால் பார்க்க முடியாது. எப்பவுமே எவ்வளோ வேல்யூன்றது மட்டும் தான் காட்டுன்றதை அசியூம் பண்ணிக்கலாம். 6,000 ரூபான்னு பார்க்குறீங்க, ஒரு 2-3 நாள் கழிச்சு பார்க்கும்போதும் அதே 6,000 ரூபான்னு காட்டுதுன்னு வச்சுக்கலாம். ஆனால் இந்த இடைப்பட்ட காலத்தில் ஒரு மோசமான ஸ்டாக்ல இருந்த அந்த 6,000 ரூபாய் எடுத்து நல்ல ஸ்டாக்லையோ இல்லை இண்டெக்ஸ்லையோ மாற்றி விட்டோம். ஆனால் போர்ட்ஃபோலியோ வேல்யூ அதே 6,000 ரூபாய் தான். ஸோ ஆக்சுவல் போர்ட்ஃபோலியோ வேல்யூ படி எந்த நஷ்டமும் நடக்கல. ஒரு மோசமான ஸ்டாக்ல இருந்து நல்ல ஸ்டாக்குக்கு அதே 6,000 ரூபாய் மூவ் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னும் அதிகமாக லாஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் கம்மி தான் பண்ணியிருக்கோம். இன்ஃபேக்ட் டாக்ஸ் லாஸ் ஹார்வெஸ்டிங் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தாலும் இந்த லாஸை நம்ம புக் பண்ணது நமக்கு நல்லது தான். அதே மாதிரி நம்மளோட போர்ட்ஃபோலியோவும் க்ளீன் ஆகிட்டே வரும். அதனால வாங்கின வேலையை நம்மளோட மைண்ட்ல ஆங்கரா வச்சுக்கிட்டு அதை பொறுத்து நான் வாங்குவேன் விற்குவேன்னு சொல்லிட்டு எமோஷனலா டிசிஷன் எடுக்காம ரேஷனலா நம்மளோட போர்ட்ஃபோலியோவை க்ளீனா வச்சுக்கிறதுக்கு இது உதவியா இருக்கும். ஆக்சுவலா உங்களோட போர்ட்ஃபோலியோ க்ளீன் அப் பண்ணணும்னு யோசிக்கணும், அது எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அடுத்து இதை செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோவில் பார்த்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவோ இல்லை புதுசாக வருதுன்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க. இந்த சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த சேனலில் போடுற புது வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உடனே வந்து சேரும். நன்றி மக்களே.